السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, புனிதமிகு ரமலான் மாதத்திலே நன்மையெல்லாம் அதிகமாக செய்து சேகரிக்கின்ற ஒரு சிறந்த புனிதமிகு மாதத்திலே நாம் எல்லாம் அல்லாஹ்வுடைய மாளிகையிலே கொண்டு கொண்டிருக்கிறோம். இந்த நல்ல மாதத்தில் நல்ல இடத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை வரலாறு என்ற அந்த தலைப்பில் நேற்றைய தினம் சில படிப்பினைகளை நாம் அறிந்து கொண்டோம். அந்த தொடரிலே இன்றைக்கு என்னையெல்லாம் படிப்பனைகளாக நாங்கள் பெற இருக்கிறோம் என்பதை ஒவ்வொன்றாக நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முதல் படிப்பினையாக, இன்றைய நாள் முதல் படிப்பினையாக, அவங்க தவ்வா களத்தில் எப்படியெல்லாம் பிரச்சாரம் பண்ணினார்கள், சமூகத்துக்கு எப்படி பிரச்சாரம் பண்ணினார்கள், கொடுங்கோல் மன்னனுக்கு எப்படி பிரச்சாரம் பண்ணினார்கள், சொந்த தந்தைக்கு எப்படி பிரச்சாரம் பண்ணினார்கள், அதனால் என்னென்ன எதிர்ப்புகளை சந்தித்தார்கள், அந்த பிரச்சாரத்தில் எப்படி முறைகளை அந்த மக்களை புரிய வைப்பதற்கு என்னென்ன முறைகளை கையாண்டார்கள், அதனால் அதை எப்படி சரி செய்தார்கள் என்ற அடிப்படையில் இன்றைக்கு நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். முதலாவது பாருங்கள், தந்தையை அழைக்கிறார். யா அபத்தியை தான் என் அருமை தந்தையை அப்படி அன்பா அழைக்கிறார். அழைத்து இன்னே கதுஜானி மினல் ஏல், தந்தையே நீங்கள் அறியாத செய்தியெல்லாம் எனக்கு வந்திருக்கிறது. மாலம் அத்திக், உங்களுக்கு எதெல்லாம் தெரியலையே அதெல்லாம் எனக்கு வந்திருக்கிறது. ஃபத்தபிஅனி, என்னை பின்பற்றுங்க, என் கொள்கையை பின்பற்றுங்க. அஹ்திக சிராத்துன் சவியா, உங்களுக்கு நேரான வழியை உங்களுக்கு காட்டுகிறேன்னு சொல்லுகிறார். முதலாவது பிரச்சாரம் எப்படி சொல்கிறார்? உங்களுக்கு தெரியாத அறியாத செய்தி எனக்கு கிடைச்சிருக்கிறது, எனவே நீங்கள் என்னை பின்பற்றுங்க, உங்களுக்கு சரியான வழியை காட்டுகிறேன். அதுக்கு பிறகு என்ன? அபத்தி என்று தொடர்ந்து பேசுகிறார். என் தந்தையே, அருமை தந்தையே, லா தாபுது ஷைத்தான், ஷைத்தானை நீங்கள் வணங்க வேண்டாம். இன்ன ஷைத்தான கான அலிர் ரஹ்மானி அசுயன், அந்த ஷைத்தான் ரஹ்மானுக்கு, அந்த அல்லாவுக்கு மாறு செய்து கொண்டே இருக்கிறான், அவனை நீங்கள் வணங்க வேணாம். யா அபத், என் அருமை தந்தையே, இன்னி அஹாஃபு ஐ எமஸ்ஸக அதாபு மினர் ரஹ்மான், ரஹ்மானிடமிருந்து அல்லாவிடமிருந்து உங்களுக்கு தண்டனை வந்துவிடும் நான் பயப்படுகிறேன், அஞ்சுகிறேன். அதனால் ஃபதகூன லி ஷைத்தானி வலியன், ஷைத்தானுக்கு உற்ற நண்பனாக மாறிவிடுவீங்களோ என்று நான் பயப்படுகிறேன் என்று சொல்கிறார். இவையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த அந்த தந்தை கடைசியாக என்ன சொல்கிறார் தெரியுமா? இப்ராஹிமே அராகிபுன் அந்த ஆலிகத்தியா இப்ராஹிம், நான் வணங்குகிற என்னுடைய சிலைகளை எல்லாம் நீ புறக்கணிக்கிறாயா? லைல்லம் தந்த, இந்த பிரச்சாரத்தை நிறுத்தாவிட்டால் லார்ஜுமன்னக், உன்னை நான் கல்லெறிஞ்சு கொள்வேன். வஹ்ஜுர்னிய மலியன், என்னை விட்டு தூரமாகிவிடு, பிரிந்து விடு என்று சொல்கிறார். அன்பான சகோதரிகளே, தந்தை இடத்துல ஒரு சொத்தை கேட்டாரா, அல்லது அடிக்க போனாரா, ஏதாவது பிரச்சனைப்படுத்தினாரா? எதுவுமே பிரச்சனைப்படுத்தல, அடிக்கல, சொத்தை கேட்கல. அவர் கேட்டது ஒன்றே ஒன்று தான், நீங்கள் சுவர்க்கம் போகணும், நரகத்தை விட்டு காப்பாற்றப்பட வேண்டும், அல்லாஹ்வுடைய தண்டனை உங்களுக்கு இறங்கிவிடக்கூடாது, அதனால் ஒரு நேரான செவ்வையான வழியை காட்டுகிறேன் என்று அன்பாக பண்பாக பிரச்சாரம் பண்ணினார். ஆனால் அந்த பிரச்சாரத்தை வாப்பா ஏற்றுக்கொள்ளவில்லை. அது எப்படி புறக்கணிக்கிறார்? சாதாரணமாக புறக்கணிக்கல, உன்னை நான் கல்லெறிஞ்சு கொள்வேன்னு சொல்லுகிற அளவுக்கு புறக்கணிக்கிறார். என்றா கல்லெறிந்து கொள்கிற அளவுக்கு என்னங்க நடந்திருக்கிறது? எதுவுமே நடக்கல. ஆனால் அவர் கடுமையாக கோவப்படுறார். ஆனால் கடுமையாக கோவப்பட்ட நேரத்தில் உண்மையில் இப்ராஹிம் நபி கோவப்பட்டிருக்கணுமா இல்லையா? இப்ராஹிம் நபி கோவப்படலை. அவர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க, எப்படி சொல்லுகிறார்? பாப்பா வஅதஸிலுக்கும் மா ததூன மின் தூனில்லா, அல்லாஹ்வை விட்டு விட்டு நீங்கள் யாரிடத்தில் பிரார்த்திக்கிறீர்களோ அதை விட்டு நான் ஒதுங்கிக் கொள்கிறேன், அதை விட்டு நான் நீங்கிக் கொள்கிறேன். வது ரப்பி அசா அல்லாஹ் கூன பிதுஆய் ரப்பி ஷகியா, ஆனால் என் ரப்பிடத்திலே, நான் அல்லாஹ்விடத்திலே நான் பிரார்த்தனை செய்து கொண்டே இருப்பேன் என்று அவர் சொல்லிவிட்டு ஒரு வார்த்தை சொல்லுகிறார். சலாமுன் அலைக், உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும், உங்கள் மீது சாந்தி சமாதானம் உண்டாகட்டும். அவர் அடிக்க வரப்போகிறார், தாக்க வரப்போகிறார், கல்லெறிந்து கொள்வேன் சொல்லுகிறார். அப்ப என்ன கேட்டிருக்க வேண்டும்? அப்ப நீங்க எல்லாம் மனுஷனா? உங்களுடைய எதை காட்டின? நல்லது தானே வழி காட்டினேன்.
ஆனால் நீங்கள் என்ன கல்லறிஞ்சு கொல்ல போறீன்னு சொல்றீங்களே, அப்படியெல்லாம் சொல்லலை. சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள், சலாமுன் அலைக், உங்கள் மீது சாந்தி சமாதானம் உண்டாகட்டும் என்று அருமையாக பதில் சொல்கிறார். லாஸ்தக்ஃபிர் லக்க, உங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் நான் பிரார்த்தனை செய்வேன். நீங்க என்னை புறக்கணிக்கலாம், என்னை வீட்டை விட்டு துரத்தலாம், என்னை கல்லறிஞ்சு கொள்ளலாம் சொல்லலாம், ஆனால் நான் உங்களை கைவிட மாட்டேன். உங்களுக்காக ரப்பிடத்திலே நான் பிரார்த்தனை செய்வேன். நீங்க சாந்தியா சமாதானமா கிடைக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வேன் என்று பிரார்த்தனை செய்கிறார் என்றால், இதுதான் தந்தை மகனிடத்தில் இருக்க வேண்டிய கொள்கை உறவு. கொள்கையை பற்றி பேசுகிற பொழுது நடந்து கொள்ள வேண்டிய அடிப்படையான செய்தியை அழகாக இஸ்லாம் பாடம் நடத்தி காட்டுகிறது. இன்றைக்கு உங்களோட தந்தையிடத்தில் ஒரு ஏகத்துவ கொள்கைக்கு எதிரான தாயா இருக்கலாம், தந்தையா இருக்கலாம், மூட நம்பிக்கையிலே மூழ்கி போன தாயா இருக்கலாம், தந்தையா இருக்கலாம், பிதஅத்தான காரியங்களிலே மூழ்கி போன தாயா இருக்கலாம், தந்தையா இருக்கலாம். ஆனால் உங்களுடைய தாய்க்கு நாங்கள் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறீங்களா? பிரச்சாரங்களை தெளிவாக எடுத்துரைக்கிறீங்களா? ரசூலுல்லாஹ் சொன்ன வழிமுறைப்படி ஒளி செய்ய வேண்டும், ரசூலுல்லாஹ் இப்படிதான் தொழுது காட்டியிருக்கிறார் என்று கூப்பிட்டு கிட்ட அரவணைத்து, உம்மா இங்கே வாங்க, தக்பீர் இப்படி தான் கட்ட வேண்டும், இப்படி தான் ருக்கு செய்ய வேண்டும், இப்படி தான் சுஜூது செய்ய வேண்டும், ஒளி செய்கிற பொழுது இந்த மாதிரி நீங்கள் தலைகள் மசகு செய்யக்கூடாது, அந்த மாதிரி நபிகள் நான் காட்டி தரவில்லை, ரசூலுல்லாஹ் காட்டியது முழுமையாக ரசூலுல்லாஹ் வழிகாட்டியிருக்கிறார்கள் என்று நம்மளுடைய தாய்மார்களுக்கு நாங்கள் சொல்லியிருக்கிறோமா? அன்பாக பாசமாக எடுத்துரைத்திருக்கிறோமா? ஆனால் நேரம் இல்லை, டைம் இல்லை, பிஸி, பொருளாதாரம் தேட வேண்டும் என்று அதுக்கு பின்னாலேயே அதிகமான நேரங்களையும் காலங்களையும் செலவழிக்கிறோமே. என் தாய் கொள்கையற்ற தாயாக மரணித்து விடக்கூடாது. என் தாய் தொழுகிற ஒவ்வொரு தொழுகையும் பயனுள்ள தொழுகையாக மாற வேண்டும். என் தாயுடைய ஒழு ரசூலுல்லாஹ் சொன்ன முறைப்படி இருக்க வேண்டும் என்று சிந்திக்கிற, கவலைப்படுகிற, ஆதங்கப்படுகிற எத்தனை குழந்தைகள் இருக்கிறார்கள். நம்முடைய தாயும் தந்தையும் மூட நம்பிக்கையில் இருந்து ஷிர்கில் இருந்து மரணித்து விட்டால் நிரந்தர நரகத்துக்குரிய தாயாக மாறிவிடுவாளே. நாளைய மறுமை நாளிலே மன்னிக்கப்படாத ஒரு குற்றத்தை செய்தவளாக தாய் மரணித்து விடக்கூடாது. அந்த தாய்க்கு நான் பிரச்சாரம் பண்ண வேண்டும். தாயிடத்தில் இருக்கிற ஷிர்க்குகளை ஒவ்வொன்றாக எடுத்து காட்டி தெளிவுபடுத்த வேண்டும் என்று எத்தனை குழந்தைகள் சிந்திக்கிறோம், அதுக்கு நேரம் ஒதுக்குகிறோம், அதுக்கு வழிகாட்டுகிறோம் என்று சிந்திக்க வேண்டிய ஒரு அழகான பிரச்சாரத்தை தான் இப்ராஹிம் நபியுடைய பிரச்சாரம் எங்களுக்கு முன்மாதிரியை எடுத்து காட்டுகிறது என்ற அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. இன்றைய கால சூழ்நிலையிலே அதிகமான தாய்மார்கள் தர்கா வழிபாடுகளிலே அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டிய தாய்மார்கள், அல்லாஹ்விடத்தில் நஷ்டங்களை முன்வைக்க வேண்டிய தாய்மார்கள் தர்கா இடத்தில் கேட்கக்கூடிய சமூகத்தில் இருக்கிறார்கள். வீட்டிலே குப்பிகளை தொங்க போட்டு பாதுகாப்பு தேடுகிற தந்தைமார்களும் இருக்கிறார்கள். இடுப்பிலும் கழுத்திலும் நாடாக்களை தொங்க போட்டு அதுக்கா எங்களுக்கு அந்த நாடாக்கள் எங்கள் நோயை நீக்கும் என்று அந்த நம்பிக்கையில் இருக்கிற தாய்மார்கள் இருக்கிறார்கள். ஆனால் அந்த தாய்க்கு எப்படி புரிய வைக்கலாம், எந்த முறைப்படி சொல்லலாம், சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். எமது மரணம் வரும் வரைக்கும், நான் மரணிக்கிற வரைக்கும் நான் தாய்க்கு சொல்லிக்கொண்டே இருப்பேன். நான் இன்றைக்கு சொல்லுகிறோம், அடுத்து நான் சொல்லுகிறோம், ஏசுறாள், திட்டுறாள், எங்களை எதிர்க்கிறாள். ஆனால் அதோடு நாங்கள் நிறுத்தி விடக்கூடாது. நீங்க ஏசுங்க, என்னைய திட்டுங்க, எனக்கு அடிங்க, உங்களுக்கு உரிமை இருக்கிறது. அடிப்பதற்கும் உதைப்பதற்கும் உங்களுக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் இந்த பிரச்சாரத்தை உங்களுக்கு சொல்லுகிற வழிகாட்டலை நான் ஒரு நாள் நிறுத்த மாட்டேன். ஏன் தெரியுமா? நாளைக்கு நானும் நீங்களும் சுவர்க்கத்தில் சந்திக்க வேண்டும். நீங்கள் ஒரு பக்கம், நான் ஒரு பக்கம் இருப்பதை நான் ஒரு நாள் விரும்ப மாட்டேன். சுவர்க்கத்திலே சுவண்டியான வாழ்க்கையிலே, இன்பகரமான வாழ்க்கையிலே அது நானும் நீங்கள் அனுபவிக்க வேண்டும். அதற்கு நீங்கள் எனக்கு அடித்தாலும் உதைத்தாலும் ஏசினாலும் அதுக்கு நான் தயார் என்று சொல்லக்கூடிய குழந்தைகளாக, அதை எடுத்து வைக்கக்கூடிய குழந்தைகளாக, அன்பாக பண்பாக கடைசி வரை கோபப்படாமல், கோபப்பட்டு ஏசுகிற அளவுக்கு நாம் போய்விடக் கூடாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? சலாமுன் அலைக், உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும், உங்கள் மீது அன்பு உண்டாகட்டும் என்ற வார்த்தையை சொல்கிறாரே, கோபப்படவில்லை. எனவே இது முதலாவது அடிப்படையான பிரச்சாரம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டிய பகுதி. அடுத்த பகுதி என்ன தெரியுமா? தந்தைக்காக வேண்டி பிரார்த்தனை செய்கிறார். ஆனால் அந்த பிரார்த்தனைகளை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் பிறகு அதை இந்த பிரார்த்தனைகளை உங்களுக்கு முன்மாதிரி இல்லைன்னு சொல்லுகிறான். ஏன் முன்மாதிரி இல்லைன்னு சொல்லுகிறான் தெரியுமா? உங்களுடைய தந்தை கொள்கையில் இல்லை, ஏகத்துவ கொள்கையில இல்லை. ஏகத்துவ கொள்கையில் இல்லாத ஒரு தந்தைக்காக அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்க முடியாது. அந்த தந்தை முதலாவது அது ஷிர்க்கிலிருந்து மீள வேண்டும்.
அப்போதுதான் நாங்கள் தாய்க்காக தந்தைக்காக வேண்டி இணைப்பு சம்பந்தமா பிரார்த்தனை செய்ய முடியும். அந்த தாய்க்காக வேண்டி மன்னிப்பு சம்பந்தமா பிரார்த்தனை செய்ய முடியும். தாய்க்காக வேண்டி அந்த தாயிடத்தில் நேரான வழியை காட்டி பிரார்த்திக்கலாம். தாய்க்கு ஆரோக்கியம் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கலாம். எந்த நோய் நொடி இல்லாமல் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று பிரார்த்திக்கலாம். ஆனால் எது தடை தெரியுமா? தாய் சிறுக்கள் இருக்கிற பொழுது, இணை வைப்பில் இருக்கிற பொழுது தாயுடைய பாவத்தை மன்னிப்பாயாக என்று மன்னிப்பு கேட்பதற்கு மாத்திரம்தான் தடையாக இருக்கிறது. காரணம், அந்த தாய் முதலாவது சிறுக்கிலிருந்து, தந்தை சிறுக்கிலிருந்து மீள வேண்டும். இதை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல இப்ராஹிம் நபியை பற்றி பிறகு சொல்லுகிறான். கது கானத் லக்கும் உஸ்வத்துன் ஹஸனா ஃபீ இப்ராஹீம வல்லதீன மஅஹு. இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்திலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருப்பதாக அல்லாஹ் சொல்லிவிட்டு, ஒன்றை தவிர, எதை தவிர, இல்லா கௌல இப்ராஹீம லி அபீஹி லா அஸ்தக்ஃபிரன்ன லக, தந்தையே உனக்காக வேண்டி நான் பிரார்த்தனை செய்வேன் சொன்னாரே, அதை தவிர மற்ற அனைத்து விவகாரங்களிலும் உங்களுக்கு படிப்பினை இருக்கிறது, முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப இது நம்ம எங்களோட வாழ்க்கையில நாங்கள் அது கவனம் எடுக்க வேண்டும். ஷிர்கில் இருந்தா மன்னிப்பு கேட்கலாதா? அப்ப ஷிர்கிலிருந்து மீள வைப்பதற்கு என்ன வழி என்பதை நாங்கள் தேட வேண்டும். அது போன்று பாருங்க, அல்லாஹ் இன்னொரு இடத்தில் சொல்லுகிற பொழுது, இது 9 அத்தியாயம் 113 வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிற பொழுது, மாக்கானலின் நபியி வல்லதீன ஆமனு, எந்த நபியாக இருந்தாலும், ஈமான் கொண்ட அந்த மனிதர்களாக இருந்தாலும், ஐயஸ்தக்ஃபிரு லில் முஷ்ரிகீன், முஷ்ரிகீன்களுக்கு இணை வைப்பாளர்களுக்கு மன்னிப்பு கேட்பதற்கு அனுமதி கிடையாது. வலவு கானு உலி குர்பா, அவர் நெருங்கிய உறவுகளா இருந்தாலும் சரியே, இம்பாதிமா தபையன லஹும் அன்னஹும் அஸ்ஹாபுல் ஜஹீம், அவர்கள் நரகவாதி என்று தெளிவுபடுத்ததற்கு பிறகு ஒரு மூமினான ஆண்களுக்கும் எந்த நபிமார்களுக்கும் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வதற்கு அனுமதி இல்லை என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். பிரார்த்தனை செய்ய முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் கபரடியிலே சென்று அழுகிறார்கள். கூட இருந்த சஹாபாக்களும் அழுகிறார்கள். அந்த நேரத்திலே ரசூலுல்லாஹ்விடத்தில் சஹாபாக்கள் காரணம் இருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதரே, ஏன் நீங்கள் அழுதீர்கள்? அதுக்கான காரணம் என்ன என்று கேட்கிற பொழுது ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை தெரியுமா? இஸ்தாதந்து ரப்பி ஃபீ அன் யஸ்தக்ஃபிர லஹா, என்னுடைய தாய்க்காக வேண்டி மன்னிப்பு கேட்பதற்கு நான் அல்லாஹ்விடத்தில் கையேந்தினேன். ஆனால் அல்லாஹ் தஆலா திரையை போட்டு விட்டான். ஃபலம் யூதன், எனக்கு அனுமதி தரவில்லை. அதுக்கு பிறகு அல்லாஹ்விடத்தில் நான் திருப்பி கோரிக்கை வைத்தேன். வஸ்தாதந்துஹு ஃபீ அன் அஸூர கப்ரஹா, அந்த தாயுடைய கபரை நான் தரிசிக்க முடியுமா என்று அல்லாஹ்விடத்தில் கேட்கிற பொழுது ஃபஅதினலி, அப்போது எனக்கு அனுமதி வழங்கப்பட்டது. அதுக்கு எனவே நீங்கள் ஜியாரத் செய்யுங்கள் என்று சொல்லுகிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகம் முழுக்க இஸ்லாம் வியாபித்து, இது உலகம் முழுக்க இஸ்லாமிய சமூகமாக, ஏகத்துவ சமூகமாக வாழ்வதற்கு அடித்தளம் போட்டவர்கள் நபிகள் நாயகம் அவர்கள். அதை ஈண்டெடுத்தது தாய். ஆனால் அந்த தாய்க்கு இஸ்லாம் கிடைக்கவில்லை, ஏகத்துவம் கிடைக்கவில்லை. அதனால் ரசூலுல்லாஹ் அழுகிறார்கள், அனுமதி மறுக்கப்படுகிறது. பாவ மன்னிப்பு கேட்கிற பொழுது அதை திரையை போடுகிறான் என்றால் ரசூலுல்லாஹ்வுடைய தாய்க்கு அனுமதி வழங்கப்படவில்லை என்றால் அவர்கள் இஸ்லாத்தில் இருக்கவில்லை, ஏகத்துவ கொள்கை ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே நம் கடமை என்ன தெரியுமா? நம் கடமை சொல்ல வேண்டும், தெளிவாக எடுத்துரைக்க வேண்டும். அதை ஹிதாயத்து நேர்வழி கொடுக்கிற அந்த பொறுப்பு அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய தாய்க்கு நேர்வழி கிடைக்கவில்லை, ரசூலுல்லாஹ்வுடைய தந்தைக்கு நேர்வழி கிடைக்கவில்லை. ஆனால் எங்களுக்கு அந்த நேர்வழியை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். இது ஷிர்க்கு, இது மூட நம்பிக்கை, இது பித்அத் என்று விளங்க வைத்து இந்த இடத்தில் அல்லாஹ் ஒன்று சேர்த்திருக்கிறான். இதுக்கு நீங்கள் எவ்வளவுதான் நன்றி செலுத்தினாலும், காலம் முழுக்க நின்று வணங்கினாலும், சுஜூதிலே விடிய விடிய விழுந்தாலும் அதுக்கு ஈடாக ஒரு நாளும் அமையாது. கோடிக்கணக்கான சொத்துகள் உலகத்தில் வைத்திருக்கலாம், கோடிக்கணக்கான சொத்துகள் வைத்திருந்து அவரிடத்தில் கொள்கை இல்லாவிட்டால், அவரிடத்தில் ஏகத்துவம் இல்லாவிட்டால் ஒரு பயனும் கிடையாது. உலகத்தில் வேணும் என்றால் அதை வைத்து அனுபவிக்க முடியும், மறுமையிலே அனுபவிக்க முடியுமா? மறுமையிலே கிடைக்கிற சுவர்க்கத்து பாக்கியத்துக்கு அந்த கோடி சொத்து ஈடாகுமா? ஈடாகாது. எனவே நம்முடைய கடமை என்ன? தெளிவாக சொல்லுவோம், அழகாக சொல்வோம், அன்பாக சொல்வோம். நேரான வழியை கொடுப்பது, ஹிதாயத்தை கொடுப்பது யாருடைய கையில் இருக்கிறது? அது அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. ஒரு நாள் நபிகள் நாம் அவரிடத்திலே ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், ஐநாபி, என்னுடைய தந்தை எங்கே இருப்பார்?
ரசூலா சொன்னார்கள், உன்னுடைய தந்தை நரகத்தில் இருப்பார்கள் என்று. அப்போது அவர் கவலையோடு செல்லுகிற பொழுது கூப்பிட்டு சொன்னார்கள், இன்ன அபி வ அபாக ஃபின்னார், என்னுடைய தந்தையும் உன்னுடைய தந்தையும் நரகத்தில் நான் இருப்பதாக நபிகள் சொல்கிறார்கள். இந்த ரெண்டு செய்தி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யோசித்து பாருங்க, ரசூலுல்லாஹ்வுடைய தந்தைக்கு நேர்வழி கிடைக்கவில்லை, தாய்க்கு நேர்வழி கிடைக்கவில்லை. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுகிறான், இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த வலாக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா. நபியே, நீங்க நாராத்துல ஹிதாயத் கொடுக்க முடியாது, அல்லாஹ் நாட வேண்டும். அல்லாஹ் யாரை தேர்வு செய்கிறான், அல்லாஹ் யாரை விரும்புகிறான், அவர்களுக்கு தான் ஏகத்துவமும் சரியான அடிப்படை கொள்கையும் கிடைக்கும் என்று அல் குர்ஆன் எங்களுக்கு தெளிவாக சொல்கிறது. எனவே பாவ மன்னிப்பு கேட்கிற பொழுது ஷிர்கான அடிப்படையில் இருந்தால் அந்த தாய்க்காக தந்தைக்காக நாங்கள் பாவ மன்னிப்பு கேட்க முடியாத என்ற செய்தியை இந்த வரலாறு நமக்கு அழகான ஒரு பாடத்தை கொடுக்கிறது. இன்னொரு செய்தியை பாருங்க, அவர் சொல்லுகிறார், வமா வஅதஸிலுக்கும் வமா ததுஊன மின் தூனில்லாஹ், அல்லாஹ் விட்டு விட்டு நீங்க யார் இடத்தில் பிரார்த்திக்கிறீர்கள், அந்த இடத்தை விட்டு நான் ஒதுங்கிக் கொள்கிறேன். நான் ரப் வஅது ரப்பி, நான் ரப்பிட்ட பிரார்த்தனை செய்வேன். நீங்க சில இடத்துல வேற பொருள் இடத்தில் பிரார்த்திக்கிறீர்கள், ஆனால் நான் அதை விட்டு ஒதுங்கிக் கொள்கிறேன். நான் ரப்பிடத்தில் மட்டும்தான் பிரார்த்தனை செய்வேன் என்று தெளிவா சொல்கிறார். இன்றைக்கு முஸ்லிம் என்று சொல்லுகிற சமூகம் சிலையை கேட்பதை விட, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், தர்காக்களை கட்டி அதுக்கு அவுலியா என்ற பட்டத்தை கொடுத்து, மகான் என்ற பட்டத்தை கொடுத்து, அந்த இடத்துல போய் அவுலியாவே குழந்தை பாக்கிய தான் என்று கேட்கிறார்களா இல்லையா? மலையை இறக்கி வை என்று கேட்கிறார்களா இல்லையா? கஷ்டங்கள் நஷ்டங்களை போக்கி வா என்று கேட்கிறார்களா இல்லையா? யாரிடத்துல கேட்க வேண்டும்? அல்லாஹ்விடத்தில் மாத்திரம் நான் கேட்க வேண்டும். அதை அழகாக எடுத்து சொல்கிறார். நான் ரப்பிட்ட தான் கேட்பேன், அவன்கிட்ட தான் தொடர்ந்து கேட்பேன், வேற யார்ட்டையும் கேட்க மாட்டேன். இது போன்று வேற வேற வசனங்களை பாருங்கள். இன்னல்லதீன ததூன மின் தூனில்லாஹி இபாதுன் அம்தாலுக்கும், அல்லாஹ் விட்டு விட்டு வேற யாரிடத்தில் நீங்க பிரார்த்தனை செய்கிறீர்களோ அவர்கள் உங்களை போன்ற அடியார்கள். மௌத்தா போனா கழிக்கிறாங்க தானே, அவுலியாக்கள் சொல்றாங்களே, உங்களுக்கு என்ன இருக்கிற அதே மாதிரி தான் அவங்களுக்கு இருக்கிறது. உங்களுக்கு இருக்கிற பலவீனம் அவர்களுக்கு இருக்கிறது. அவர்கள் வித்தியாசம் என்ன இருக்கிறது? அவர் வானத்திலிருந்து இறக்கப்பட்டவர்களா? இல்லையே. உங்களுக்கு இருக்கிற அத்தனை பலவீனங்கள் சுமந்திருக்கிற அந்த மனுஷன் போய் ஏப்ப கேட்கிறீங்க? அல்லாஹ் தெளிவா சொல்லுகிறான், உங்களுடைய பிரார்த்தனைகள் லா யஸ்மஉ துஆக்கும், உங்களுடைய பிரார்த்தனை அவர்கள் செவியேற்க மாட்டார்கள், செவியேற்க மாட்டார்கள். அப்படித்தான் செவியேற்றாலும் பதில் தர மாட்டாங்க சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் பிரார்த்தனை செய்ய வேண்டும், அல்லாஹ் தவிர வேறு யாரும் பிரார்த்தனை செய்யக்கூடாது என்ற அடிப்படையை இந்த வரலாறு அழகா சொல்லுகிறது. அடுத்தது என்ன தெரியுமா? சலாமுன் அலைக்கு சொல்றார். சலாமுன் அலைக்கேண்டா சலாம் சொல்லுகிறார். சலாம் சொல்லுகிற வழிமுறை காட்டி கொடுக்கிறார். அப்ப சலாம் யாருக்கு சொல்லுகிறார்? ஒரு முஷ்ரிக்காக இருக்கிற தந்தைக்கு சொல்லுகிறார். அப்ப இது எங்களுக்கு என்ன படிப்பினை தெரியுமா? ஒரு முஸ்லிம் அல்லாத நபர்களுக்கு, மாற்று மத சகோதரர்களுக்கு தெளிவாக சலாம் சொல்லலாம், மார்க்கத்தில் எந்த தடையும் கிடையாது என்பதற்கு அழகான படிப்பினை. இன்றைக்கு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இல்ல சலாம் எல்லாம் அப்படி சொல்ல முடியாது, மாற்று மதாக்க சொல்றதுக்கு என்ன வழிமுறைக்கிறது, அதுக்கு ஒரு சில ஹதீசுகளை கொண்டு வந்து சொல்லி வேணாம், அதுக்கெல்லாம் ஆதாரம் கிடையாது என்று சொல்லுகிறார்கள். அதுக்கு ஒரு ஆதாரம் காட்டுறான் பாருங்க. என்ன ஆதாரம் காட்டுறாங்க? லா தபுதவுல் யஹூத வலன் நஸார பிஸ்ஸலாம், யஹூதிகளுக்கு நசாராக்களுக்கு சலாத்தை கொண்டு முந்த வேண்டாம், சலாத்தை கொண்டு முந்த வேண்டாம் என்ற ஒரு ஹதீஸ் இருக்கிறது. முஸ்லிம் வர ஹதீஸ். இந்த ஹதீஸை வச்சு என்ன சொல்றாங்கடா, அப்ப நீங்க யஹூதிக்கு எப்படி சலாம் சொல்லுவீங்க, நசாராக்கள் எப்படி சலாம் சொல்லுவீங்க, மற்ற ஆட்களுக்கு எப்படி சலாம் சொல்லுவீங்க? சலாம் என்பது முஸ்லிம்களுக்கு மட்டும்தான், முஸ்லிம்களை தவிர வேறு யாருக்கும் சலாம் சொல்ல முடியாது என்பதற்கு இது பெரிய ஆதாரம் எடுத்து வைக்கிறார்கள். ஆனா ஏன் ரசூலுல்லாஹ் முந்த வேணாம் சொன்னா என்பதை படிக்கல. என்ன சொன்னாங்க தெரியுமா? நீங்க முந்திட்டீங்க வைங்கனே, அவங்ககிட்ட மட்டும் இருக்கிற கொள்கை என்ன தெரியுமா? யூத கொள்கை. உங்களை நோக்கி அஸ்ஸாமு அலைக்க சொல்லுவாங்க, நாசம் உண்டாட்டும். நீங்க அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுவீங்க. அவன் எப்படி பதில் சொல்லுவான் தெரியுமா? வாலைக்க சாம், உங்களுக்கு நாசம் உண்டாட்டும் சொல்லுவான். நாசம் உண்டாகட்டும், கேடு உண்டாகட்டும் சவிப்பான். நீ முந்தாங்க, நீங்க அஸ்ஸலாமு அலைக்கும் சாதி சொல்லுவீங்க, பதில் சொல்லும் போது வாலைக்க சாமம் சொல்லுவான், நாசம் உண்டாகட்டும்.
அப்ப நீங்க முந்திக் கொண்டா திரும்பி ரிப்பீட் கொடுக்க இயலாது. வாழைக்கு சலாம் சொல்றான், திரும்பி வாழைக்கு திரும்பி சொல்லலுமா? சலாம் ரெண்டு பேரும் சொல்லணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் சலாம் இப்படின்னு சொல்லலாம். இப்ப அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றீங்க ஒரு யூதன்ட்ட, வாழைக்கு சலாம் சொல்லிட்டாரு, திரும்பி வாழைக்கு திரும்பி சொல்லலுமா? சொல்லலாது. அப்ப இதனால் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க நீங்க முந்திக் கொள்ளாங்க. அவன் முந்திக் கொண்டா இப்ப அஸ்ஸலாமு அலைக்கும் முந்திக் கொள்வான், உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும். இப்ப நீங்க அழகா வாழைக்கு அது உனக்கு உண்டாகட்டும் சொல்லிடலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் அவன் முந்திக் கொண்டா, நீங்க வாழைக்கு சொன்னீங்கன்னா அது உனக்கே உண்டாகட்டும், அந்த நாசம் உனக்கே உண்டாகட்டும் சொல்லிடுவீங்க. இதனால் தான் ரசூலுல்லாஹ் முந்திக் கொள்ள வேணாம்னு சொன்னார்கள். ஆனா இன்றைய இலங்கையில் இருக்கிற மக்கள் அப்படியா? சலாம் சொன்னாக்க வாழைக்கு சாமு சொல்லுவாங்களா? நாசமாட்டு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அந்த காரணம் இல்லாத பொழுது தாராளமா சலாத்தை முந்திக் கொள்ளலாம். இன்னொரு செய்தியை பாருங்க, இது முஸ்லிம் புகாரில் வர செய்தி. ரசூலுல்லாஹ் மர்ர அலா மஜ்லிஸின் ஃபீஹி அஹ்லாத்து மினல் முஸ்லிமீன வல் முஷ்ரிகீன வல் யஹூத். முஷ்ரிக்கீங்கள், சிலை வணக்கக்கூடியவர்கள், அதுபோல முஸ்லிம்கள், யஹூதிகள் இருக்கிற ஒரு சஃபை ரசூலுல்லாஹ் கடந்து போறாங்க. கடந்து போகும்போது ஃபஸல்லம அலைஹிம், அவர்களுமே ரசூலுல்லாஹ் சலாம் சொன்னார்கள். யாரெல்லாம் இருக்கிறாங்க? முஸ்லிமும் இருக்கிறாங்க, சிலை வணங்கக்கூடியவர்களும் இருக்கிறாங்க, யஹூதிகளும் இருக்கிறாங்க. இருக்கிற அந்த சபையில் ரசூலுல்லாஹ் வந்து சலாம் சொல்றாங்க. அப்ப சொல்லி இருக்கிறாங்களே, இது புகாரில் வர செய்தியே. அப்ப எனவே சகோதரர்களே, அப்ப சலாம் என்பது தாராளமாக முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு சொல்லலாம். அதுக்கு எடுத்துக்காட்டாக என்ன ஆதாரம் இருக்கிறது? இப்ராஹிம் நபியும் யாருக்கு சலாம் சொன்னாரு? தந்தைக்கு சலாம் சொன்னார். இது குறித்து அல்லாஹ் சொல்லும் போது என்ன சொல்லுவான் தெரியுமா? ஒன்றை தவிர முன்மாதிரி இல்ல. இதை தவிர முன்மாதிரி இல்ல. வாப்பாவுக்கு பிரார்த்தனை செய்தார், அதுல மட்டும் முன்மாதிரி இல்ல, மத்த எல்லாத்திலும் முன்மாதிரி இருக்கிறது என்று சொல்லிட்டான். அப்ப சலாத்துல முன்மாதிரி இருக்கிறது, பின்பற்றுங்க. இவ்வளவு தெளிவான ஆதாரம் இருக்கிறதே. சரி, அடுத்ததா சலாம் சொல்ற முறையை பாருங்க. இப்ப நம்ம அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு சொல்றோம் தானே, அப்படின்னு சொல்லலாம். சலாமுன் அலைக் அப்படின்னு சொல்லலாம், சலாமுன் அலைக்கும் சொல்லலாம், அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லலாம். இன்னொரு முறை இருக்கிறது. எப்படின்னு கேட்டா, அந்த மலக்குமார்கள் வீட்டுக்கு வராங்க தானே, வீட்டுக்கு வரும்போது என்ன சொன்னாங்க? காலு சலாம். அதுக்கு ரிப்பீட் பதில் சொல்லும் போது சலாம் சலாம் சலாம். அதுக்கு அப்ப நீங்க என்ன சலாம் சொல்லுங்க, சலாம். நீங்க பதில் சொல்லும் போது நானும் சலாம் அப்படி சொல்லலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சொல்லலாம், வலைக்கும் அஸ்ஸலாம் அப்படின்னு சொல்லலாம். சும்மா நீங்க ஷக்குர் பாய் போறாரு, சலாம், அவரே செய்வார் சலாம், இப்படியே சோட்டான்னு சொல்லலாம். அதுக்கு என்ன ஆதாரம்? இந்த பாருங்க, மலக்குமார்கள் சலாம் சொல்றாங்க, அதுக்கு இப்ராஹிம் நபி சலாம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிக் கொள்ளலாம். அதுவும் இதுல என்ன ஆதாரம்? அது போன்று மேலதிகமா சொல்லலாம்னு கேட்டா மேலதிகமா சொல்லலாம். இது குர்ஆன்ல நீங்க பிரட்டி பாத்தீங்கன்னா, வைதா ஹய்யிதும் பிதஹியத்தின் ஃபஹய்யு பிஅஹ்ஸன மின்ஹா ருத்துஹா. ஒருத்தருக்கு சலாம் சொல்லும் போது நீங்க அழகிய முறையில சலாம் சொல்லுங்க, சிறந்த முறை சலாம் சொல்லுங்க. அதுக்கு பதில் கொடுக்கிற பொழுது அவர் சொன்ன மாதிரி நீங்க பதில் கொடுங்க, அதை விட சிறப்பா பதில் கொடுங்க. ஒரு அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றாரு, வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, இப்படி மேலதிகமா செய்யலாம், சொல்லலாம். இது ரசூலுல்லாஹ் குர்ஆன் சொல்லுகிறது, ரசூலுல்லாஹ் வழிகாட்டுறாங்க. அது போன்று பாத்தீங்கன்னா எங்களுக்கு மட்டுமே நாங்க சலாத்தை அதிகரிச்சு கொள்ளணும். இப்ப சலாமல் குறைஞ்சு போயிட்டு பாத்தீங்களா? எல்லாம் எப்படி மாற்று மத கலாச்சாரத்தை தழுவி தான் இருக்கிறோம். கண்டா குட் மார்னிங், அதான் என்ன நினைக்கிறேன், அது என்ன சலாம். நாங்க படிச்சாக்கள்லாம் எப்படி சொல்லணும்? அது இங்கிலீஷ்லாம் சொல்லணுமா? அப்பதான் அவர் கெத்து அப்படி சொல்லுகிற நிலையை. ஆபீஸ்ல போனா ஆபீஸ்ல சலாத்தை சொல்ல மாட்டாங்க. என்ன காரணம்? அதெல்லாம் இங்க சலாத்தை விடுங்க. ஆனா உண்மையில சலாம் என்பது எப்படிப்பட்ட அற்புதமான செய்தி தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொல்றான் பாருங்க, எப்படி சொல்றாங்க? லா ததுகுல் ஜன்னத்த ஹத்தா தூமினு, நீங்கள் ஈமான் கொள்ளு வரைக்கும் சுவர்க்கம் போக முடியாது. வலா தூமினு ஹத்தா தஹாபு, உங்களுக்கு மத்தியில ஒருவருக்கொரு அன்புகளை காட்டு வரை, நேசங்களை பரிமாறு வரை நீங்கள் ஈமான் கொண்ட மக்களா ஆக முடியாது. சொல்லிப்படி சொன்னாங்க, உங்களுக்கு அன்பு வேணுமா, பாசம் வேணுமா, இரக்கம் ஏற்படணுமா, நல்ல உறவுகள் ஏற்படணுமா, என்ன சொல்லி எப்படி காட்டுறேன்? அதுக்கு நீங்கள் இதா ஃபஅல்துமு, அதை நீங்கள் நடைமுறைப்படுத்தினால் உங்களுக்கு மத்தியில் அன்பு ஏற்படும், பாசம் ஏற்படும் சொல்லிவிட்டு சொன்னார்கள். அஃஷலாம் பைனக்கும், சலாத்தை பரப்புங்க. சலாத்தை நீங்க பரப்பினீங்கன்னா அன்பு வரும், நேசம் வரும். நீங்க வீட்டுக்கு போறீங்க, மனைவி காண்றீங்க அஸ்ஸலாமு அலைக்கும், குழந்தை காண்றீங்க அஸ்ஸலாமு அலைக்கும்,
நண்பனை காணிங்க அஸ்ஸலாமு அலைக்கும். அப்ப நீ யாரை கண்டாலும் எவரை கண்டாலும் அடிக்கடி வீட்டுக்கு போறீங்க, அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு மனைவிய புன்சிரிப்போட அஸ்ஸலாமு அலைக்கும் அவன் வாலைக்கும் சொல்லுவான். ரெண்டு பேருக்கு இடையில ஒரு இணக்கம் ஏற்படும், நல்ல இணக்கம். மனசுக்குள்ள ஏதாவது தவறான சிந்தனைகள் இருந்தாலும் கூட என்னை எப்ப கண்டாலும் கணவர் சலான் சொல்லுவாரு, சிரித்த முகத்தோடு சலான் சொல்லுவார். அப்ப அன்பு ஏற்படுகிறது. அவர் நம்ம குழந்தைகளை காணுகிற நேரம் எல்லாம் சலான் சொல்லுங்கள், அன்பு ஏற்படுகிறது. நம்ம உறவுகளை கண்டா நீங்க சலான் சொல்லுங்கள், அன்பு ஏற்படுகிறது. அந்த அன்பு தான் ஈமானுக்கு அடித்தளம் என்று நபிகள் சொல்கிறார்கள். அன்பு வந்துட்டா ஈமான் வந்துடும், ஈமான் வந்துட்டா சுவர்க்கம் போயிருவீங்க. அப்ப அதைத்தான் இப்ராஹிம் நபி அவர்கள் தந்தைக்கு சலாமுன் அலைக்க என்ற வார்த்தை சொன்னார்கள். இது அழகான படிப்பினை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததா பாத்தீங்கன்னா இப்ப தாவாக்கல்ல அடுத்த முறை எப்படி வாப்பாங்க சொல்லிட்டார், அடுத்ததாக மக்கள்கிட்ட போறாரு. அந்த மக்கள்கிட்ட சூரியன், சந்திரன், நட்சத்திரம் இதெல்லாம் கடவுள் நம்பிக்கை இருக்கிறது. இதெல்லாம் கடவுள், அந்த எது கடவுள் இல்லை என்பதை எப்படி விளங்கப்படுத்துறாரு பாருங்க. எப்படி விளங்கப்படுத்துறாரு? ஃபலம்மா ஜன்ன அலைஹில் லைலு ரஆ கௌகபன், நட்சத்திரத்தை பார்க்கிறார். பார்த்த உடனே ஹாதா ரப்பி, இது என்ன ரப்புன்னு சொல்றாரு. எல்லாரும் இருக்கிற சபையில எப்படி சொல்றாரு? இது ரப்பப்பா, இது கடவுளப்பா அப்படி சொல்றாரு. ஃபலம்மா அஃபல, அந்த நட்சத்திரம் மறைஞ்ச பொழுது, இந்த நட்சத்திரத்தை நாட விரும்ப மாட்டேன். ஏன் மறைஞ்சிட்டு? இறைவன் நித்திய ஜீவன், அவன் மறைய மாட்டான், எப்போதுமே கண்காணித்து கொண்டிருப்பான். இது என்ன மறைஞ்சு போயிட்டு இப்ப யார்கிட்ட கேட்கிறது? இது கடவுளா? கடவுள் மறைய மாட்டார் என்று அந்த மக்களை புரிய வைக்கிறான். பாத்தீங்களா? சரி, அதுக்கு பிறகு ஃபலம்மார் அல் கமர பாசிகன், அது சந்திரன் வெளிப்பட்ட பொழுது ஹாதா ரப்பி, இது என்னுடைய ரப்பு. ஃபலம்மா ஃபல, அது மறைஞ்ச பொழுது லைல்லம் யஹ்தினி ரப்பி, என்னுடைய ரப்பு எனக்கு சரியான வழிகாட்டாட்டி நானும் அநியாயக்காரனா மாறி விடுவேன்னு சொல்கிறார். அப்ப சந்திரன் மறைஞ்சிட்டு அப்ப ரப்பு கிடையாது. அதுக்கு பிறகு இன்னொரு சூரியன் அதே மாதிரி சொல்ற, சூரியனை காண்றாரு, இது என்னுடைய ரப்பு, அது மறைஞ்ச பொழுது ரப்பு கிடையாது. அப்ப சூரியன் கடவுள் என்பதை, சந்திரன் கடவுள் என்பதை, அது கடவுள் இல்லை என்பதை எப்படி வழங்கப்படுத்துறாரு? ரப்புன்னு சொல்றாரு, இறைவன் சொல்றாரு. மறைஞ்ச உடனே அது ரப்பு இல்ல, இறைவனுக்கு தகுதியான பண்பு அதுக்கு இல்ல, எனவே நித்திய ஜீவன் என்ற பண்பு இல்லாம போய்விட்டது சொல்லி அதை மக்களுக்கு தெளிவா பிரச்சாரம் பண்றார். இது ஒரு பகுதி. அடுத்தது என்ன செய்யறான்னு கேட்டா, இப்ப யார்கிட்ட போறாருன்னு கேட்டா அந்த மக்கள்கிட்ட போறார். மக்கள்கிட்ட போய், மக்களே இது கால் அபிஹி வகௌமிஹி மஹாதி சமாசில், இந்த வணங்கி கொண்டிருக்கும் சிலை இது என்னன்னு கேட்கிறார். என்னைக்கும் வணங்குறீங்க? அதுக்கு அவங்க சொல்றாங்க லக்கது குந்தும் அந்தும் வாபா, அப்படி சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க தெரியுமா? நாங்க வந்து காலு வஜதுன ஆபானா லஹா அபிதின், எங்கட மூதாதையர்கள் எதை கண்டோமோ அதை வணங்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இவர் போய் கேட்கிறாரு, சிலைக்கு தான் என்ன விஷயம், என்னது, என்ன ஆதாரம் வச்சுக்கிறீங்க, இது சிலையை நிரூபிங்க நீங்க எப்படி சொல்றாரு. அதுக்கு அவங்க சொல்றாங்க நிரூபிக்க முடியாது, எங்கட மூதாதையர்கள் எதில் கண்டோமோ அதை பின்பற்றி வர, அவ்வளவுதான். அதுக்கு அவர் சொல்றாரு பாருங்க, லக்கது குந்தும் அந்தும் ஆபாவுக்கும் ஃபீ வலாலின் முபீன், நீங்களும் உங்களுடைய மூதாதையர்களும் தெளிவான வழிகளில் இருக்கிறீங்க என்று சொல்றாரு. இன்னைக்கு அப்படித்தானே, நம்ம ஏதாவது கொள்கை தெளிவா சொன்னா பரம்பரை பரம்பரையாக இதைத்தான் நாங்க செஞ்சு வரோம். இது புதுசா சொல்றாங்க, புதுசா ஒன்னும் சொல்லலப்பா, இது ரசூலுல்லாஹ் கால நடைமுறை தான் உங்களுக்கு சொல்றோம்னு சொன்னா, இல்ல வாழையடி வாழையாக பரம்பரை பரம்பரையாக எங்க மூதாதையர் செஞ்சதை நாங்க செஞ்சு வரோம், இதை நீ நிறுத்த வேணாம்னு சொல்றாங்க. இன்னைக்கு சொல்றாங்களா இல்லையா? இந்த கத்தம் ஓத வேணாம்னு சொன்னா என்ன கத்தம் ஓடான்னு சொல்றாங்க, நாங்க பரம்பரை பரம்பரை செஞ்சு வரோம் அப்படி சொல்றாங்களா இல்லையா? இந்த கூட்டுதோ ஓதாங்கப்பா, ரசூலுல்லாஹ் வழிகாட்டல, நாங்க பரம்பரை பரம்பரை செஞ்சு வரோம். அவ இப்படி சொல்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. சிலையை வணங்குறீங்க, என்னத்தை வணங்குறீங்க கேட்கிறான். இல்ல எங்கட மூதாதையர்கள் எதுல கண்டோமோ அதைத்தான் வணங்குறோம் சொல்றாங்க. அதுக்கு பதில் என்ன தெரியுமா? நீங்களும் உங்க மூதாதையர்களும் தெளிவான வழிகேட்டு இருக்கிறீங்க அப்படி சொல்லிட்டார். சொன்ன உடனே தெளிவா காலு அஜித்தனா பில்ஹக் அம் அந்த மின்னல் ஆயிபீன், உண்மையில எங்களுக்கு இது சொல்றாயா அல்லது ஒரு விளையாட்டுக்கு சொல்ற அப்படி கேட்கிறான். அதுக்கு அவர் சொல்றாரு, பல் உண்மைக்கு தான் சொல்றேன், ரப்புக்கும் வர ரப்பு சமாவாத்தி வளர் அல்லது ஃபத்தரஹுன்ன, இந்த வானத்தை பூமியை படைச்சானே அதுதான் உங்க ரப்பு. இந்த வந்து நீங்க வணங்குற சிலை படைச்சிருக்கிறதா? இந்த வானத்தை படைச்சது யாரு? இந்த பூமியை படைச்சது யாரு? அந்த ரப்பனை பின்பற்றுங்க. உங்களுடைய சிலைகள் எதையும் படைக்கல, அதுக்கு எந்த சக்தியும் கிடையாது என்று தெளிவான சிலான்னு கேட்டு சொல்லிவிட்டு சொல்றாரு. ஒரு எச்சரிக்கை விடுற, மறைமுகமான எச்சரிக்கை. வத்தல்லாஹி லாகீதன்ன
அஸ்னாமுக்கும் பாதான் துவல்லு முதுபெரி. நீங்கள் எல்லாம் போனதுக்கு பிறகு சிலை விஷயத்தில் நான் ஒரு தந்திரமன் வச்சிருக்கேன், அதை செய்வேன். நான் தந்திரமன் மாட்டேங்கி அப்படி முன்கூட்டி அவர் சொல்லிட்டார். என்ன தந்திரம்னு பிறகு வருது. இப்போ அவங்கெல்லாம் போயிட்டாங்க. இப்போ போன பிறகு என்ன செய்கிறாருமா, இது புரிய வைக்கிறார் பாருங்க. இவர் சிலையை உடைக்கிற விவகாரமெல்லாம் இதில் இல்லை. நீங்கள் பாருங்க அவர் என்ன நோக்கத்தில் செய்கிறான்னு பாருங்க. ஃபஜஅலஹும் ஜுதாதன், எல்லா சிலைகளையும் உடைக்கிறார். உடைச்சிட்டு இல்லா கபீர் அல்லம், அதுல பெரிய சிலையை தவிர எல்லாத்தையும் உடைக்கிறார். ஏன் உடைக்கிறார் தெரியுமா? அல்லஹும் இலைஹி யர்ஜூன், அந்த சிலை இடத்துல வரணும், அந்த பெரிய சிலைக்கு வரணும், அதுக்காக வேண்டி பெரிய சிலையை மாத்திரம் வச்சுட்டு எல்லாத்தையும் உடைக்கிறார். உடைச்சிட்டு இப்ப சொன்ன மாய் மக்கள் வந்துட்டான். வந்து கேட்குறாங்க, மம்ஃபால ஹாதா பி ஆலிஹத்னா யா இப்ராஹிம், இப்ராஹிமே இந்த வேலையை நீயே செய்தா அப்படி கேட்குறான். அப்படி கேட்டோன்னு அவர் சொல்றாரு, பல் ஃபஅலஹு கபீருஹும், இந்த அறிக்கை பெரிய சிலைக்கப்பா, உன் கண்ணு முன்னுக்கு தான் இருக்கு பெரிய சிலை. ஃபஸ்அலூஹும் இன்கான் யந்திகுன், அது சிலை பேச மாறா கேட்டு பாருங்க. ஏன் எந்த கேட்குறீங்க? நீங்க தானே சொல்றீங்க சிலை பேசும் கதைக்கும் சக்தி இருக்கேன்னு, அங்க போய் கேட்குறீங்களே பெரிய சிலை அப்படி இருக்கிறதே, கேட்டு பாருங்க. உடைச்சாக்க சொல்லி தருவாங்களே, யார் உடைச்சா எவர் உடைச்சாலும் சொல்லி தருவாங்களே. இப்படி கேட்கிறாரு. இவங்களுக்கு பதில் சொல்ல முடியல. சும்மா நுக்கிசு அலா ரூசிம், தலையை அப்படி தொங்க போடுறான் கீழே, பதில் சொல்ல முடியல. பேசாத தானே சிலை, பேசாத தானே, கதைக்காக தானே, இது என்ன பதில் சொல்றது? தலையை தொங்க போட்டுக்கொண்டு லக்கத அலிம்த மாஹாவுல எந்திக்கும், இப்ராஹிமே உனக்கு தெரியும் தானே இந்த சிலை பேசாது அப்படி சொல்றான். உனக்கும் தெரியும் தானே சிலை பேசாது. அப்ப நீ எங்கிட்ட போய் இந்த மாதிரி கேள்வி கேட்டுக்கிறா? உடனே அவர் சொல்றாரு, ஆஹா, சிறிதளவு கூட நன்மை செய்யாத கெடுதி செய்யாத எதையும் அறிந்திராத இந்த சிலையை போய்த்தானே நீங்க வணங்குறீங்க. அஃபலா தாக்கிலும், சிந்திக்க மாட்டீங்களா? பகுத்தறியால தந்திரிக்கிறானே, உங்களோட வாயால ஒத்துக்கொள்றீங்களே பேசாதன்று, சக்தி இல்லைன்னு ஒத்துக்கொள்றீங்களே, அவ கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கண்ணே, எப்படி புரிய வைக்கிறார் பாத்தீங்களா? அவருடைய நோக்கம் வந்து சிலையை உடைச்சி நொறுக்கணும்லாம் நோக்கம் கிடையாது. இதன் ஊடா எப்படி அப்படின்னா பெரிய சிலை உடைச்சிருப்பார். அவர் கோபத்தில் நடந்திருந்தா சிலை எல்லாத்தையும் உடைச்சு போயிருப்பார். அது நோக்கம் இல்லை அவருக்கு. அவரோட நோக்கம் தெரியுமா? இந்த சிலைக்கு சக்தி இல்லை என்பதை அவர்களை புரிய வைக்க வேண்டும், விளங்க வைக்க வேண்டும், அவங்களோட வாயால ஒத்துக்கொள்ள வைக்க வேண்டும் என்ற ஒரு அழகான பிரச்சாரம். இந்த பிரச்சாரத்தை மையப்படுத்தி இன்றைக்கு நம்ம அது மாதிரி வேலைகளை செய்ய முடியுமாண்டா? முடியாது. ஏன் முடியாது தெரியுமா? இவர் பிரச்சாரம் பண்றவர் யாருன்னு கேட்டா, வாப்பா சிலை வியாபாரி ஆசர், பாப்பாட பேர் ஆசர், சிலை வியாபாரி. ஆனா அந்த குடும்பத்தை சார்ந்த இவர், குடும்பமே சிலை குடும்பம், அந்த குடும்பம் வழி தவறி போகுது. அந்த அந்த கொள்கையில இருந்து வந்த ஒருத்தர் பிரச்சாரம் பண்ணலாம் தானே. இவர் பரம்பரை முஸ்லிம் அப்படி இல்லை. இவருடைய குடும்பமே சிலையை வியாபாரம் பண்ணுகிற குடும்பம், வாப்பா சிலை வியாபாரி, அந்த கொள்கையில இருந்தவர். அவர் நினைக்கிறாரு, என் குடும்பம் வழி தவறி போயிட்டாங்க, தெளிவில்லாம பின்பற்றாங்க, அப்ப எனக்கு என் குடும்பத்தை விளங்க வைக்க வேண்டும், என் குடும்பத்துக்கு புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த குடும்பத்தில் இருந்து ஒருத்தர் வந்து இந்த மாதிரி வேலைகளை செய்தால் தவிர இதை வச்சு சிலை உடைக்கிறது, அதை இதை உடைக்கிறது அது இல்லை, அந்த பிரச்சாரமே கிடையாது. ஆனா அதுக்கு இன்னொரு வசனம் இருக்கிற, அதையும் நீங்க விளங்கிக் கொள்ளணும். ஏன்னா இந்த வசனத்தை கூட இன்னைக்கு தப்பாக விளங்கி தவறாக விளங்கி என்ன செய்வான்னு கேட்டா சில முடிவுகளை சில எடுத்திருக்கிறான். முழுமையான படிக்கிறீங்களே, அவர் என்ன செஞ்சார், எது செஞ்சார், அவர் யாரு, அவர் அந்த அந்த குடும்பத்தோடு உள்ள ஒருத்தர் விளங்கப்படுத்திக்கிறாரு என்றெல்லாம் புரியாம வேற முடிவெடுத்த தகவல் உங்களுக்கு தெரியும். ஆனா அல்லாஹ் இன்னொரு வசனத்துல நீ பாருங்க எப்படி அழகா, இது வந்து 22 அத்தியாயம் 40 வசனம் அல்லாஹ் சொல்லுகிற பொழுது, வலவுலா தஃபில்லாஹி الناس بعضهم ببعض, சிலரை கொண்டு நாங்கள் தடுத்திருக்காவிட்டால், லஹுத்தியத் சமா சவாமி வபிஅவும் வஸலவாத்து வமசாஜித் யுஸ்கரு ஃபீஹா இஸ்முல்லாஹ், மதஸ்தானங்கள், கோவில்கள், கிறிஸ்தவ ஆலயங்கள், அதிகமாக நினைவு கூறப்படுகிற பள்ளி வாயல்கள் இடித்து நொறுக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி காட்டுறோம். நம்ம தடுத்துட்டோம், இந்த மாயெல்லாம் செய்யக்கூடாது, அடுத்த மதஸ்தானங்களை கை வைக்க கூடாது என்று சொல்லிட்டோம். அந்த மாதிரி நம்ம சொல்லாம இருந்திருந்தா இன்றைக்கு எல்லா கோவில்களையும் இடிச்சு நொறுக்கி இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப என்ன அர்த்தம்? தடுத்துட்டோம், செய்யக்கூடாது. எந்த அளவுக்கு தடுத்துரும் தெரியுமா? அல்லாஹ் சொல்றான்,
வலா தசுப்புல்லதீன யதுஊன மின் தூனில்லாஹி, அல்லாஹ் விட்டு விட்டு பிரார்த்திக்கிறார்களே அப்படிப்பட்ட கடவுள்களை, அப்படிப்பட்ட கபிரஸ்தானங்களை நீங்கள் வந்து திட்டாதீர்கள். அப்படி நீங்கள் அவர்களை நீங்கள் திட்டினால் ஃபயசுப்புல்லாஹ அதுவம் பிகைரில், அறிவில்லாமல் அல்லாஹ்வை திட்டுவார்கள். திட்டாங்க, சொல்லுங்க, விளங்கப்படுத்துங்க, புரிய வைங்க, எடுத்து கூறுங்க என்று அல்லாஹ் தெளிவா சொல்லி காட்டுகிறான். அப்ப இது மாதிரி வசனங்களை இணைச்சு தான் வரலாறை நாங்கள் புரிய வேண்டும். ஆனால் இந்த வசனங்கள் தெளிவுபடுத்தவே நிலைமை இருக்கிறது. குர்ஆனை படிச்சவதானே உடைச்சிக்கிறாரு, அப்ப நம்மளும் உடைக்கலாமா அப்படி போயிடுவானே. அப்ப இந்த வசனங்கள் மட்டும் பார்க்காம அவர் யார், எந்த கொள்கையிலிருந்து அந்த வேலை செய்தார், அவர் உடைக்கிற நோக்கம் இருந்தீங்க, அது இருக்கல, புரிய வைப்பதற்கான ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டார். ஆனாலும் கூட நம்ம சமூகத்துக்கு என்ன நிலைப்பாடு தெரியுமா, நம்ம கை வச்சிடக்கூடாது. அதனாலதான் இன்னைக்கு நம்ம முஸ்லிம் சமூகம் பாருங்க, நம்மட மதஸ்தானங்களை அடிச்சாலும் உடைச்சாலும் தரமட்டமாக்கினாலும் அல்லாஹ்வுடைய குர்ஆனை எரிக்கப்பட்டாலும் நாங்கள் தொடர் தாக்குதல் நடத்தவில்லை. திகனையிலே கலவரங்களிலே அல்லாஹ்வுடைய மாளிகை உடைக்கப்பட்டது, அல்லாஹ்வுடைய குர்ஆன் எரிக்கப்பட்டு சிறுநீர் கழிக்கப்பட்டது. கண்முன்னே நாங்கள் பார்த்தோம். முஸ்லிம் சமூகம் கை வைக்கவில்லை, எதிர்த்து அவங்களுடைய மதஸ்தானங்களுக்கு எடுத்து ஒரு படை திறனும் எதுவுமே செய்யவில்லை. ஜனநாயக வழியில் நாங்கள் அதுக்கான குரல் கொடுத்தோம், அந்த முறையை தான் கையாண்டோம் என்று வரலாற்றிலே நடந்த நிகழ்வு. ஒரு சில மார்க்கத்தை அறியாத விளங்காத சில மூடர்களால் நடத்தப்பட்ட சில அசம்பாவிதங்கள் மூலமாக இஸ்லாம் அதை வழிகாட்டவில்லை என்ற அடிப்படையை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பான சகோதரர்களே, அப்ப இந்த வரலாறிலிருந்து நாம் நிறைய செய்திகளை கற்றிருக்கிறோம். இந்த பிரச்சாரத்தை நாங்கள் எங்களுக்கு முழு மூச்சாக, எப்படி இப்ராஹிம் நபி அவர்கள் சமூகத்துக்கு சொன்னார்கள், தந்தைக்கு சொன்னார்கள், அதோட நிறுத்திக் கொள்ளவில்லை, கடைசியாக அதையும் நான் ஞாபகப்படுத்துகிறேன். அந்த நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய கொடுங்கோல் ஆட்சியாளர் அவன்கிட்ட போய் வந்து அந்த பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார்கள். அது எப்படி அழகா மேற்கொள்கிறார்கள், அது ஃபிரௌன்ட்ட போய், யாரு ஃபிரௌன் இல்ல, அந்த கொடுங்கோல் ஆட்சியாளர், இப்படித்தான் என் ரப்பு யாரு தெரியுமா, என் ரப்பு வந்து ஒரு ஆளை மௌத்தாக்குவான், உயிர்ப்பிப்பான், அதுக்கு உனக்கு முடியுமான்னு கேட்கிறான். யார்கிட்ட? மன்னன் போய். எப்படி தைரியசாலின்னு பாருங்க. நீ நினைக்கப்படாது இதெல்லாம் வந்து 80-60 வயசு இல்ல, இளைஞன், எளிமை பருவம், புடிதுருப்பான பருவத்தில் தவாக்கலாம் போய் சொல்றாங்க, என் ரப்பு யாரு தெரியுமா, மௌத்தாக்க உயிர்ப்பிப்பாரு, மரணிக்க செய்வார், எல்லாம் முடியும், சக்தி இருக்கிறது, உனக்கு முடியுமான்னு கேட்கிறான். அவன் எனக்கு முடியும், நானும் மௌத்தாக்குவேன், நானும் உயிர்ப்பிப்பான்னு சொல்றான். அப்படி என்ன, ஒரு ஆள் சும்மா வச்சுக்கொள்ளும், ஒரு ஆள் சும்மா மௌத்தாக்கி காட்டுவான், இது செய்ய முடியும் தானே. அப்படியா? திருப்பி கேட்கிறார், சரி என் இறைவன் கிழக்கிலிருந்து சூரியனை உதிக்க செய்கிறான், நீ உண்மை ரப்பாக இருந்தால் மேற்கிலிருந்து சூரியனை உதிக்க செய் என்று ஒரு கேள்வி கேட்கிறார். ஃபபுஹித்தல்லதி கஃபர், அவனுக்கு பதில் சொல்ல முடியாமல் வாயெடுத்து போனான் என்றால் குர்ஆன் பேசுகிறது. அப்ப பிரச்சாரம் என்பது வெறுமனே தந்தையோடு நிறுத்திக் கொள்ளவில்லை, சமூகத்தோடு நிறுத்திக் கொள்ளவில்லை. கொடுங்கோல் ஆட்சியாளன் அந்த ஆட்சியாளத்தில் போய் அழகான முறையில் எப்படி புரிய வைக்க வேண்டுமோ, நீ கடவுள் இல்ல, அதுக்கு தகுதியானவன் இல்ல என்று அழகான முறையில் விவாதம் பண்ணி அவனுக்கு புரிய வைத்த வரலாறை அல் குர்ஆன் தெளிவா சொல்லி காட்டுகிறது. எனவே இது மாதிரி வரலாற்று செய்திகள் எதை நம்ம விளங்க வேண்டும், நானும் நீங்களும் எங்கள் சக்திக்கு உட்பட்டு பிரச்சார, பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் நம் பிரச்சாரம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். பெண்கள் நினைக்க கூடாது அது மௌலவி தான் கடமை, நிர்வாகத்தான் கடமை, அப்படி கிடையாது. உங்க குடும்பத்துக்கு நீங்க எடுத்து வைத்திருக்கிறீர்களா, நாளைக்கு அல்லாஹ் கேட்க மாட்டானா, இப்படி ஒவ்வொருத்தரும் யோசித்து பார்த்தோம்டா அவர் குர்ஆனை பிரட்டுவீங்க, ஹதீஸை பிரட்டுவீங்க, அது ஆதாரங்களை தேடுவீங்க, 4 பேருக்கு எடுத்துரைப்பீங்க. இன்னைக்கு குர்ஆன் ஹதீஸும் இன்றைக்கு வந்து மாசுபடுத்தப்பட்டிருக்கிறது. எத்தனை வீடுகளில் புகாரி வாசிக்கப்படுகிறது, எத்தனை வீடுகளில் குர்ஆன் இன்னைக்கு வாசிக்கப்படுகிறது. ஏன் வாசிக்கப்படல? வாசிக்கப்படாத காரணம் வந்து நம்ம பிரச்சாரம் செய்யலையே. பிரச்சாரம் செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னால் நீங்கள் ஒரு ஹதீஸ் இந்த புகாரில் வருது, இது முஸ்லிம் வருது, இது திருமில் வருது என்று தேட வேண்டி வரும். எனவே இந்த பிரச்சாரத்தை மையப்படுத்தி நானும் நீங்களும் 4 பேருக்கு, நாட சமூகத்துக்கு பிரச்சாரம் செய்யக்கூடிய நன்மக்களாக மாறுவதற்கு எம் அனைவருக்கும் இறைவன் கிருபை செய்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த கடைசியாக செய்தி,
உங்களுக்கு தெரியும், காசாவில் அதிகாலை வேளையில் விமான தாக்குதல் நடத்தப்பட்டு கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட உள்ள குழந்தைகள், பச்சிளம் குழந்தைகள், கர்ப்பிணி தாய்மார்கள், வயோதிபர் உள்ளடங்கலாக 400க்கும் மேற்பட்டவர்கள் மரணித்திருக்கிறார்கள். அந்த மரணங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா உடம்பெல்லாம் கை இழந்து, தலை இழந்து, முண்டமாக பார்க்கவே முடியாத அளவு அந்த மரணித்த உடம்புகளை பார்த்தீங்கன்னா அழுகனா வரும். அந்த அளவுக்கு சின்ன பின்னமாக அந்த சமூகம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க, பச்சிளம் குழந்தை உடம்பு முழுக்க செல் தாக்குதல் நடத்தப்பட்டு அந்த புள்ள உடம்பு பச்சிளம் 2 வயசு பிள்ளைக்கு உடம்பு முழுக்க தாக்கப்பட்டா உயிரோடு இருக்கிறது, அழுது பார்க்க முடியல. அந்த அளவுக்கு கொடுமை நடத்தி கொண்டிருக்கிறார். அதிகாலை வேலையில் 2 மணி 3 மணி என்பது நான் சஹர் செய்யணும், நோன்பு பிடிக்கணும், அதுபோன்று இஃப்தார் செய்யணும், பெருநாள் கொண்டாடணும் என்று எவ்வளோ கனவோட ஆசையோட இப்பதான் யுத்த நிறுத்தம் செய்யப்பட்டிருக்கிறது, இதுக்கு பிறகு எதுவுமே நடக்காது என்ற அச்சத்தை தாண்டி இருக்கிற பொழுது அதிகாலை வேளையில் தாக்கியிருக்கிறார்களே, அதை பார்க்கிற பொழுது மனசு வெடிக்கிறது, கண்ணீர் வடிக்கிறது. எங்களால் என்ன செய்ய வேண்டும்? ஒன்றே ஒன்று செய்யலாம், அதை செய்யுங்க. சுஜூதில், இரவின் இறுதி பகுதியில், அத்தஹியாத்தின் இறுதியில் அந்த மக்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்க. நாங்கள் நிம்மதியாக இருக்கிறோம், மகிழ்ச்சியாக இருக்கிறோம், நிம்மதியாக தொழுகிறோம், நிம்மதியாக உறங்குகிறோம். அந்த மக்களுக்கு நிம்மதியே கிடையாது. நாளைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு என்ன நடக்கும், எத்தனை குழந்தைகளை நாங்கள் இழந்து போவோம் என்று அவர்கள் அழுத வண்ணமாக இருக்கிறார்கள். எனவே அந்த மக்களுக்காக வேண்டி வினயமாக அவங்கள்ட்ட கேட்டுக்கொள்கிறேன். தொழுகைக்கு வருகிறீர்கள், சுஜூதில் இமாம் நீட்டுகிறார். அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான இடம் சுஜூது. அதில் காசா மக்களுக்கான கொஞ்சம் கேளுங்க. அத்தையாத்தின் இறுதியில விரும்பியதை கேட்குமா நபிகள் சொல்கிறார்கள், அதில் கொஞ்சம் கேளுங்கள். இறுதி பகுதியிலும் அவங்களுக்கு அவனை கேளுங்கள். அதே நேரத்தில் யார் அநியாயம் பண்றாங்களோ அவங்களுக்கு எதிராக சாகம் விட்டு கேளுங்கள். யார் அழிச்சிரு, உடைய தண்டனை இறக்கி விடு, கண்முனை நாங்கள் பார்க்க வேண்டும் என்ற அதை சேர்த்து கேளுங்கள். எனவே இது வினயமா உங்களிடத்தில் கேட்டு முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாளாந்தம் இரவு பயான் நிகழ்ச்சியை தொடர்ந்து தௌஹீத் ஜமாத் மாளிகாவத்தை கிளை சார்பாக நம்ம கேள்வி பதில் நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் இன்றைய நாளுக்கான 3 கேள்விகள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது கேள்வி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தந்தையின் பெயர் என்ன? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தந்தையின் பெயர் என்ன? இரண்டாவது கேள்வி, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தஅவா பணியை செய்கின்ற சந்தர்ப்பத்தில் அவருடைய தந்தை எப்படி எச்சரித்தார்கள்? எந்த வார்த்தைகளை கொண்டு அவருடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எச்சரித்தார்கள்? மூன்றாவது, இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படியெல்லாம் சலாம் சொன்னார்கள்? இதுதான் இன்றைய நாளுக்கான 3 கேள்விகள். இந்த கேள்விகளுக்கான பதில்களை இன்ஷா அல்லாஹ் இஃப்தாருக்கு முன்னதாக அனுப்பி வைத்து செல்லுங்கள். அடுத்தது பெண்களுக்கான பயான் நிகழ்ச்சி நாளைய தினமும் காலையில் 10 மணியிலிருந்து நடைபெறும். அதிலேயும் பெண்கள் கலந்து கொண்டு செல்லுமாறு கேட்டு முடித்துக்கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.